அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இத்தனை நாளா கேட்பாரா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. சோசியல் மீடியா முழுக்க இதை பத்தி பேசுங்கன்னு எவ்வளோ பேர் பேசினாங்க. நல்லா சொல்லி பார்த்தாங்க, சாப்பிட்டா சொல்லி பார்த்தாங்க, ஹாஷா சொல்லி பார்த்தாங்க, கலாச்சும் பார்த்தாங்க, எப்படியுமே கேட்கல. ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. ஆனா என்னடா இப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்லை என்னடா இப்படி அட்ரஸ் பண்றாருன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுறதான்றதே தெரியாத லெவலுக்கு தான் இன்னைக்கான சம்பவங்கள் நடக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் ஜாக்லினும் அன்ஷிதாவும் ஒரு நாள் முழுக்க, அதான் நைட்டு வரைக்கும் அவங்க டாஸ்க் பண்ணதை பற்றி இவர் பேசலை. இந்த திருட்டு பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அருண் நேத்து, நான் ரொம்ப உத்தமன், ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன், என்னோட ப்ரொஃபஷன் மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒளிச்சு வச்சு சாப்பிட்டதே கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக உதார் விட்டார். இந்த உதாருக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த திருட்டு பிரியாணி கான்செப்ட் வெளியில் வருது. ஆனால் இவ்வளவு சப்பையா கேட்கறதுக்கு இதை நீங்க கேட்காமே வந்திருக்கலாமே விஜய் சேதுபதி அவர்களே. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்ன ப்ரோ கேட்கணும்னு சொல்றீங்க, கேட்டாலும் இப்படி கேட்கிறாருன்றீங்க, என்னதாங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். முதல் வாரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆண்கள் பெண்கள் தனித்தனியா இருக்கும்போது ஒரு விம் லிக்விட் இருக்குல்ல, அந்த விம் லிக்விடை ஜாக்லின் அவர்கள் கேட்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பொதுவான ஒரு ஐட்டம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஐட்டம், அதை கேட்காம எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே விஜய் சேதுபதி என்ன பேசினாரு கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணி பாருங்க. ஜாக்லினை நிக்க வச்சு ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி விசாரிச்சிருப்பாரு. ஜாக்லின் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் கொஞ்சோண்டு தான் சார் எடுத்தேன், அது எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் தானே, அதனால எடுத்துட்டு போனேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் விடாம நீங்க ஏன் கேட்காம எடுத்தீங்க, இது தப்பு இல்லையா, அது பொதுவான ஒரு விஷயம் தானே, அப்ப நீங்க கேட்டு தானே எடுக்கணும், அப்படி இப்படின்னு ஜாக்லினை போட்டு பிரிச்சு மேய்ஞ்ச விஜய் சேதுபதி இவருங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் கிடையாது மக்களே, 3 நாட்களாக திருட்டுத்தனமா கிராசரியை திருடி தின்னுருக்காங்க, பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. தீபக்கு அரிசி காலி, அரிசி பத்தலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு, அப்பதான் இந்த சாச்சனா போய் அரிசி கொட்டி வச்சுதான் என்னன்னு தெரியல, இது அன்னைக்கு நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி பாருங்களேன் காமெடியாக மாற்றி ஒரு மாதிரி கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் அடுக்கும்? ஜாக்லின்னா ஒரு மாதிரி பேச்சு, சௌந்தர்யானா ஒரு மாதிரி பேச்சு, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு 6 பேர் தான், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, சத்யா மற்றும் ராயன் எப்போ போய் இதில் சிக்கினாரு, சத்யா எங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணாரு ஒன்றுமே புரியல. மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா, ராயன், அப்புறமா அருண், விஷால், அன்ஷிதா, தர்ஷிகா, நெக்ஸ்ட் சாச்சனா, அதுக்கப்புறமா இவங்க ஆர்ஜே ஆனந்தி. வெக்கமா இல்லை உங்கள் மூஞ்சை இப்போ எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? ஆனந்தி பெரிய லாடு லங்கோடு தாஸ் மாதிரி பேசுவீங்க ஆனந்தி, இப்போ எங்கே தூக்கி போய் உங்கள் மூஞ்சை வைப்பீங்க? மஞ்சரி நேற்று ஒரு விஷயத்த கேட்டாங்கன்றதுக்காக அவ்வளோ பேர் பிரச்சனை பண்ண அருண் அவரோட முகத்தை எங்கே வைப்பாரு? மஞ்சரிக்கு இருக்கு. ஆக்சுவலாக மஞ்சரிக்கு யாரெல்லாம் ஃபயர் விட்டீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வீடியோ வருது. மஞ்சரி இதை திட்டமிட்டு தன் மீது எல்லாருடைய கவனத்தையும் திருப்பணுன்றதுக்காக தான் திருப்பி இருக்கிறேன் அப்படின்றத பெருமையாக முத்துக்குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணது நேச்சுரலான விஷயம் கிடையாது, அவங்க கண்டென்ட்டுக்காக எல்லாரையும் தான் மீது திருப்பணுன்றதுக்காகத்தான் இதை பண்ணாங்க. ஒரு பின்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதை விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி கேட்குறாருன்னா, திருட்டு பிரியாணி கேங், மிட் நைட் பிரியாணின்னு ஒரு கேங் இருக்குது, அந்த கேங்கெல்லாம் எழுதுங்க அப்படின்னோடனே எழுச்சிக்கிறாங்க. ஸோ அடுத்து கேட்குறாரு, இவங்களை நீங்கள் இப்போ இவங்க தெரிஞ்சுட்டாங்க, இவங்க கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும்ல, அதெல்லாம் கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ தீபக் அவர்கள் அரிசி நான் காணும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன் சார், அரிசி பத்தலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன், இவங்க தான் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி அவரு கேட்குறாரு. சௌந்தர்யா கூட எந்திரிச்சு நின்று என்னமோ பேசுறாங்க. அதுக்கப்புறமா தர்ஷிகா சார் நாங்கள் ஆளுக்கு ஒரு 2 வாய் தான் சார் எடுத்தோம், நாங்கள் ரொம்பலாம் செய்யலை சார் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி என்ன கேட்குறாருன்னா, திருட்டில் என்னமா பெரிய திருட்டு சின்ன திருட்டு, திருட்டுனாலே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு வழியாக இந்த கேங் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்று அருணை நேர்மை நியாயம்னு பேசின அருண் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த இடத்துல மஞ்சரி என்ன பேச போகிறாங்க, இல்லை முத்துக்குமரன் என்ன பேச போகிறாரு, ஜாக்லின் என்ன பேச போகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த சைடு விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதை சீரியஸான நோட்டில் கொண்டு போகாமல் ரொம்ப காமெடியாக
ஃபன்னாக கொண்டு போகிறாரு. இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? விம் லிக்விடுக்கு அவ்வளோ பேசுறீங்களே சார், ஏன் சார் ஒரு கிராசரி ஃபுல்லாக திருடி அரிசி, கறி, முட்டை கிட்ட, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பிரியாணி செய்யணும்னா என்னெல்லாம் தேவை? தயிர் வேணும், இஞ்சி புதினா வேணும், அதுக்கப்புறமா இன்னும் தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், பட்டை லவங்கம், இப்படி ஏகப்பட்ட ஸ்பைசஸ் வேணும், காய்கறி வேணும், கறி வேணும், அரிசி வேணும். இவ்வளோத்தையும் திருடி ஒருத்தங்க தின்னுருக்காங்க. அவங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது இவ்வளோ சாதாரணமாக அட்ரஸ் பண்ணுறீங்க. இதைத்தான் நம்ம கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இவர் ஆள் பார்த்து தான் பேசுகிறாரு, ஆள் பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் விஷால்னா பம்புறீங்க? ஏன் அருணுக்கு இவ்வளோ பம்புறீங்க? ஏன் தீபக்கு இவ்வளோ பம்புறீங்க? இவருக்கு இவங்கெல்லாம் வேண்டப்பட்டவங்க போல. முக்கியமாக அதில் சாச்சனாவும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போகிறாரு. இதே தவிர வேற யாராச்சும் செஞ்சிருந்தா, இப்போ முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன், ஜெஃப்ரி இவங்கெல்லாம் செஞ்சிருந்தா விஜய் சேதுபதி இப்படி அட்ரஸ் பண்ணியிருப்பாரா? ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் இந்த ஓரவஞ்சனை? எதுக்கு? என்ன பண்ணாங்க இவங்க? என்ன பண்ணாங்க உங்களுக்கு? இல்லை அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு? ஹோஸ்ட்னா நியூட்ரலாக இருக்கணும்னா நியூட்ரலாக இருக்கணும். எல்லாத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்கிறீங்களோ அந்த மாதிரி தானே விசாரிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஜாலியாக ரொம்ப நாங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இது பயங்கரமாக வெடிக்கும், இதை குறும்படம் போட்டு காட்டி பயங்கரமாக இதை தெரிக்க விடுவாங்கன்னு நினச்சா சப்பையாக கேட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. எவ்வளோ சூப்பர் மேட்டர் தெரியுமா இது? உங்களுக்கு கண்டென்ட் ஒன்று கிடைக்குது. இந்த வாரம் முழுக்க கண்டென்ட் தான். இந்த பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கையே பேசணும்னாலே ரெண்டு நாளைக்கு எபிசோட் பத்தாது. அவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதை விட ஒரு சூப்பரான கண்டென்ட் திருட்டு பிரியாணி கண்டென்ட். அழகா குறும்படம் போட்டு என்ன பண்ணாங்க, யார் இருந்தாங்க, என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத காட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கிளாஷ் வர வாரங்கள்ல. இப்போ நீங்கள் இது ரொம்ப ஜாலியாக கேட்டு விட்டதுனால அவங்களும் ஃபன்னாக கேட்டு விட்டுருவாங்க. நீங்கள் சீரியஸாக இருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸும் சீரியஸாக இருப்பாங்க. ஸோ விஜய் சேதுபதி வாண்டடாக சில பேருக்கு பூஜா தூக்குறாரு. நம்ம கூட நினச்சோம் சாச்சனாவுக்கு மட்டும்தான் இவர் பூஜா தூக்குறாருன்னு சொல்லிட்டு. கிடையாது, அங்கே ஒரு 6-7 பேருக்கு இவர் பூஜா தூக்கிட்டு இருக்காரு. எலைட் பீப்புள் போல அவங்களாம். அதனால பூஜா தூக்குறாரா என்னன்னு தெரியல. ஸோ இது நம்ம பார்ப்போம், இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். முழுசாக பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.